ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் லேர்னிங் தமிழ். நம்ம இன்றைக்கி செகண்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2லேருந்து அழகு தோட்டம் பாடலும் அந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது, பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது, உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது, அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது, ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. இதே மாதிரி நீங்களும் பாடி பாருங்கள். அடுத்து நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒலித்து பழகுக கொடுத்துருக்காங்க. பூத்து குலுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பார்க்குது, நம்மை இழுக்குது, ஆசை பொங்குது. படித்தும் எழுதியும் பழகுக. ஆசை, சின்ன தேனி, பச்சை கிளி, கன்றுக்குட்டி, தோட்டம். அடுத்தது பாருங்கள், படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பாக்ஸில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் பார்க்கலாம். பச்சை கிளி, பச்சை கிளி பிக்சரில் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஒன் மேலே இருக்குது, ஸோ அதோட மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வண்ணப்பூ, வண்ணப்பூ பார்த்திங்கன்னா பச்சை கிளிக்கு கீழே இருக்குது, ஸோ அதோட மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது சின்ன தேனி, இந்த சைட் பாருங்கள் மேலே இருக்குது, ஸோ சின்ன தேனியோட மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பசும்புல், பசும்புல் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் கீழே இருக்குது, ஸோ அதோட மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், உயரமான மரம், உயரமான மரம் இந்த சைடு இருக்குது பாருங்கள், ஸோ இதோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? உனக்கு பிடித்த வருணனை தொடரை குறியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கோவப்பழம் கொடுத்துருக்காங்க. இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம், இதில் எது மேட்ச் ஆகும், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை டிக் பண்ணிக்கலாம். சிவந்த பழம். அடுத்தது நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி, அது பார்க்குற கருப்பாக இருக்குது, ஸோ கருப்பு நாய்க்குட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், நிலா கொடுத்துருக்காங்க. வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா, நிலா வட்டமாக இருக்குது, ஸோ வட்ட நிலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒன்று மயில் கொடுத்துருக்காங்க. ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில், ஸோ வண்ண மயில் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், படத்திற்கு பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பட்டாம்பூச்சி கொடுத்துருக்காங்க, ஸோ வண்ணத்து பூச்சி. அடுத்தது பந்து கொடுத்துருக்காங்க, கலர் கலராக இருக்குது, ஸோ வண்ணப்பந்து. அடுத்தது பாருங்கள், மீன் கொடுத்துருக்காங்க, என்ன கலர்? தங்க கலர் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்களா, ஸோ தங்க மீன். தக்காளி கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம அதை வர்ணனையை அப்படி மாற்றலாம் அப்படின்னா சிவப்பு தக்காளி அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சொல்லோடு விளையாடு. ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே குரங்கு, குரங்கு என்ன இடத்துல முடியுது? கூ, ஸோ அடுத்த இடத்துல தொடங்குறது கூவில் ஸ்டார்ட் ஆகணும். குருவி, குருவி என்ன இடத்துல முடியுது? வி. அடுத்தது என்ன இடத்துல தொடங்கணும்? வீயில் தொடங்கணும். விறகு, விறகு என்ன இடத்துல முடியுது? கூ, ஸோ அடுத்த எழுத்து என்ன இடத்துல தொடங்கணும்? கூ. கும்மி, அடுத்தது பாருங்கள், கும்மி என்ன இடத்துல முடியுது? மீ. அடுத்து தொடங்க வேண்டிய எழுத்து மீ. மிளகு, மிளகு என்ன முடியுது? கூ. அடுத்து என்ன வந்து முடிஞ்சிருக்கு? குரங்கு. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.